ஏம்மா சங்கீதா, இன்றைக்கி காலையில் நான் அவ்வளோ எடுத்து சொல்லியும் திரும்பவும் நீ ஹாஸ்டலுக்கு லேட்டாக தான் வந்திருக்க. இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசியே ஆகணும். நாளைக்கு காலைல எழுந்த உடனே ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் நாளைக்கு நான் உன்னை இந்த ஹாஸ்டலில் சேர்த்துக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். ப்ளீஸ் வார்டன், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. என்னோடய ஃப்ரெண்டு சுந்தரி இருக்காள, அவள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி. அதை பஞ்சர் ஓட்டிகிட்டு வரது தான் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சி. இனிமேட்டு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் லேட்டாக வந்தேன்னா உங்களுக்கு நான் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க என்னமோ ஏதோ நினச்சி பயந்துருவாங்க வார்டன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுருங்களேன். சரி, இதான் உனக்கு கடைசி வார்னிங். நீ திரும்ப திரும்ப இப்படி மட்டும் நீ பண்ணிகிட்டு இருந்த இந்த ஹாஸ்டல்லேருந்து நீ வெளியே போக வேண்டியது தான். ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை சுந்தரி, இன்றைக்கி ஹாஸ்டலில் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுல. அந்த வார்டன் நிற்க வச்சு என்னை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு என்னை உண்டு இல்லைன்னு ஆகிடுச்சுல. நான் என்ன சொல்லி சமாளிச்சேன்னா, சுந்தரியோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதாவது நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேன்ல. என்னைக்காவது உன்னை பார்த்தாங்கன்னா நீயும் அதையே சொல்லிட்டல. அதுவும் அந்த வார்டன் வேறு இன்னையோட கடைசி, இதுக்கப்புறம் நீ லேட்டாக வந்தனா ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிடணும் சொல்லிச்சுல. இனிமேட்டு பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை சரியில்ல, நீ தூங்கு. நாளைக்கு காலையில் நம்ம காலேஜில் மீட் பண்ணலாம். சரியா? வைக்கிறேன்ல. லாலலா லாலலா லாலலா. ஐயா ஜாலி. இன்னைக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடந்தது. ஒன்று, அந்த வார்டன் கிட்ட எஸ்கேப் ஆகிட்டோம். இன்னொன்று, டேவிட் கூட டின்னர் போயிட்டு வந்துட்டோம். ஜாலி ஜாலி ஜாலி. அட, மணி 3 தான் ஆகுது. என் வயிற்றுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த சுந்தரி பையன் கால் பண்ணவும் முடியாது. ஒருவேளை டேவிட் கூட சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நமக்கு ஒத்துக்கலையோ? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதால நமக்கு வயிற்று இந்த மாதிரி பண்ணுதோ? வயிறு வலி தாங்க முடியலையே. இந்த வார்டனையும் எழுப்ப முடியாதே. எழுப்புனா அது என்ன ஏதுன்னு ஊரை கூட்டி கத்திடுமே. என்ன பண்ணுறது இப்போது? என்ன இந்த சங்கீதா ரூம்லேருந்து சத்தம் வருது? அடா, அவள் அழுவுறா. என்னாச்சு இவளுக்கு? இல்லை சங்கீதா, என்னாச்சு? ஏழை அழுவுற? கதவு தோற. நான் தான் வார்டன் வந்திருக்கேன். என்னாச்சுலே? கதவு தோற. இல்லை சங்கீதா, என்னாச்சுலே உனக்கு? சொல்லு. ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீ மாட்டின அழுதுட்டு இருந்தால் எனக்கு என்னலே புரியும்? ஏதாவது உடம்பு கூட ஏதாவது சரியில்லையா? சொல்லு புள்ள, சொல்லு. ஆமாம் வார்டன், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. என்னாச்சுன்னே எனக்கு தெரியல. என்னால் தாங்க முடியல வார்டன். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? என்னது வயிறு வலிக்குதா? என்னாச்சுலே? நேற்று நீ ஹாஸ்டலில் கூட சாப்பிட்லையே. வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டியா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வா, நான் போயிட்டு ஆட்டோ புக் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். அப்புறம் உன் ஃப்ரெண்டு சுந்தரி இருப்பாள், அவள் நம்பரை கொடு. அந்த பையப்பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சீக்கிரம் நம்ம போகலாம். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, சங்கீதாவோட அம்மாவா? நான் தான் ஹாஸ்டல்லேருந்து வார்டன் பேசுகிறேங்க. உங்கள் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு ரொம்ப அழுவுறா. எனக்கே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் உடனே புறப்பட்டு வந்துடுங்க. ஹலோ சுந்தரியா? நான் தான் சங்கீதாவோட வார்டன் பேசுகிறேன்லே. சங்கீதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு உடம்பு சரியில்லை. அவள் வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கா. நேற்று என்னலே ஆச்சு? எங்களே சாப்பிட்டு தொலைச்சிங்க. அவள் ஒரே வாமிட் பண்ணுறா. அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டல. நீ கொஞ்சம் கிளம்பி சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு வாழே. அவளை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணலாம்.